श्री भूमिला समेत कल्याण सौंदरवल्ली नायक समेत सौंदरराज स्वामी अनुग्रह सिद्ध्यर्थम श्री स्वर्ण आकर्षण भैरव स्वामी कृपाकटाक्ष सिद्ध्यर्थम स्वर्णाकर्षण भैरव स्वामिनः अष्टमी पूजा काल अलंकार त्रिमंजन पूजा अद्याकरिष्ये सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंदा हरे हरे
भैरवाय विद्महे हरिहर ब्रह्मात्मिकाय धीमहि तन्नो भैरवः प्रचोदयात्।
தன்னோ ஸ்வர்ண
நம்ம சமுதாயத்தில் நாள்தோறும் அன்னதானம் நடக்குது. அன்னதானத்தை கொடுக்கணும் இருக்கிறவங்க அவருக்கு கொடுத்து ரசிகர் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. Hare Krishna 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 Hare Hare. Hare Rama 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 Hare Hare. Sarvatra Govinda Nama Sankirtanam Govinda Govinda. எல்லாரும் சொல்லலாம் கோவிந்தா. இந்த மாசமே வார்களில் ரொம்ப விசேஷமான மாசம். இந்த மாதத்துல எல்லா ஊர்களையும் எல்லா கோயிலையும் காலையில ஒரு பூஜை, விசேஷமான பூஜை. அதிகாலையில மார்கழி மாசம் தனுர் மாதம் போது அதிகாலையில நடக்கும். எல்லா கோயிலும் ஒரு மைக்கில திருப்பாவை திருவெம்பாவை ஓடும். நம்ம திருப்பாவை படிப்போம், இல்லைன்னா காதலியாவது கேட்போம். இந்த மாதம் தான் ஆண்டாள் தாயார் மார்கழி நோன்பு விரதம் இருந்தாங்க. இப்ப நம்மளாம் ஒரு விரதம் இருக்கும். என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறணும். நான் ஒரு விரதம் இருக்கேன். வியாழக்கிழமை விரதம், சனிக்கிழமை விரதம், ஏகாதசி விரதம், கோயில் விசேஷம் ஒரு கங்கணம் கட்டி விரதம் இருக்கும் இல்லையா? ஆண்டாள் தாயாரும் இந்த 30 நாள் விரதம் இருந்து பாவை நோன்பு இருந்து பகவான் நாம பஜனை பண்ணினாங்க. பிரார்த்தனை எப்ப நிறைவேறுகிறதா? 30 நாள் விரதம் முடிஞ்ச அடுத்த நாள் இல்ல, அந்த 30 நாளுக்குள்ளேயே நடந்ததான். என்னைக்குன்னா நாளைக்கு தான். என்னைக்கு? நாளைக்கு எல்லாரும் கூடார வெள்ளி ஸ்ரீ கோவிந்தா உந்தன்னை பாடி பறகொண்டு 2 சன்மானம் நாடு புகழும் பரிசினாக வரிசையா வருது இல்லையா? அதுல அந்த கூடார வெள்ளி அன்னைக்கு ஆண்டாள் என்ன பிரார்த்தனை பண்ணினாங்கன்னா, ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிக்கணும் பிரார்த்தனை. யாரு இருக்குன்னா நம்ம மதுரை அழகர் பெருமாள் இருக்கோம், திருவிழுத்திற்கு வடதாத்திர சாயி பெருமாள் பிரார்த்தனை பண்ணலாம். அந்த பிரார்த்தனை எப்ப நடக்குதுன்னா நாளைக்கு தான் நடக்குது. ஒருத்தர் நின்றுட்டு தான் கூட்டம் வேகம் வந்துருவாரு, உட்கார்ந்து கூட்டம் கொஞ்சம் லேட் ஆகும். அவர் கூப்பிட்டோம்னா கொஞ்சம் ஜாஸ்தியா நேரம் ஆகும் இல்லையா? ஆனா இவர் ஸ்ரீரங்கத்துல படுத்திருக்காரு, நம்ம தாயார் இருக்காங்க, திருவிழுத்தூர் இருக்காங்க. இங்க இருந்து தாயார் என்ன பண்ணினாங்கன்னா பகவான பாடினாங்க. மையத்தில் வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் சிறுசெயல் வெளியூர் பார்க்கடலில் பையத்துயின்ற யார பாடு? பரமநடி பரமநடி பாடு. ஊங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, கேசவனை பாடி, வாயினார் பாடி, மனது கிளியானை பாடி, பிடியே பாடி பாடி உண்மை துணன் பேர் பண்ணி பாடி மட்டும் எத்தனை இடத்துல வரும்னா 30 பாட்டுல 14 இடத்துல பாடு 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 பாடி. யார பாடணுமா? ஓங்கி உலகளந்த பேர் பாடி, கேசவனை பாடி. பாடினா மட்டும் போதாதா, அதுக்கு சொல்றாங்க வாயால் பாடி மனதால வாயால சாமாசனத்தை ஐயோ என் தலையில் எப்ப மாற போகும், சுவாமிக்கு கண்ணு இருக்கா அப்படின்னு நினைச்சு பிரார்த்தனை பண்ணலையா? எனக்கு வேணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணினாங்களா? நடந்துச்சா? நம்ம நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன முயற்சி தான் பகவான் வெற்றி கொடுப்பார். ஒரு குழந்தைக்கு 5 வயசு குழந்தை
அவங்க அம்மா நிறைய பலகாரம் பண்ணி வச்சிருக்காங்க வச்சுக்கோங்க. அந்த பலகாரத்தை கொஞ்சம் மேல உயரமா இவ்வளவு உயரத்துல வச்சுட்டாங்க. இந்த குழந்தை இவ்வளவுதான் இருக்கு. இப்ப இங்க இருக்கிற பலகாரம் யாருக்கு வேணும்? ஒரு வேணுமா? சரியா? அந்த பலகாரம் வேணும் குழந்தைக்கு. என்ன பண்ணும்? அம்மா எடுத்து சொல்லிட்டு அம்மா வந்து வேலையில கவனிக்கல. இப்ப இந்த பலகாரத்துக்கு தப்பிட்டே இருந்துச்சு. எது எடுக்க பலகாரத்தை எடுக்க தள்ளி தள்ளி எடுத்துக்கிட்டாச்சு. அது அவ்வளவு தூரத்துல இருக்க எட்டுமா எட்டல. ஏதாவது சேர் ஏதாவது உயரமா இருக்கிற இடத்துல ஏறினா அது எது அந்த ரூம்ல இல்ல. இப்படியே குதிச்சுட்டே இருக்கு. அந்த வழியை அந்த தாய் மாமா வந்தான். வந்தவர் என்ன பண்ணாரு? என்னப்பான்னு கேட்டார். இல்ல அம்மா பலகாரம் பண்ணி வச்சிருக்காங்க, அதனால எடுக்க போறேன். இப்ப இந்த குழந்தைக்கு எடுக்க முடியாத யாருக்கு தெரியும்? யாரும் தெரியும்? தாய்மாமன் தெரியும் இல்லையா? இது முயற்சி பண்ணிட்டே இருக்கு இல்லையா? என்ன பண்ணுவார் தாய்மாமன்? இடது கையில என்ன பண்ணலாம்? டக்குனு எடுத்து அந்த பாத்திரத்தை குழந்தை கையில கொடுத்துருவாரு இல்லையா? அது மாதிரி அந்த குழந்தை எது முயற்சி பண்ணாம எங்கேயோ ஒரு சாணி மாதிரி ஒரு மூலையில உட்கார்ந்துருந்தா தான் கிடைக்குமா? அதே மாதிரி நம்மனால நம்ம முயற்சினால பகவான் உடனே நமக்கு வந்துருவாங்கன்னு தெரியாது. நம்ம முயற்சி பண்றதை பார்த்துட்டு இந்த குழந்தை குதிக்கிறத பார்த்துட்டு எப்படி அவங்க மாமா எடுத்து கொடுத்தாரோ, நம்ம முயற்சி பண்றதை பார்த்து பகவான் கிருபை பண்ணி நமக்கு அருள் பண்ணிட்டு பகவான் என்ன பண்ணுவாரு? முயற்சி பண்றோம் இல்லையா? அதுக்கு நம்ம பண்ற தபசு நம்ம சொல்ற நாமத்துக்கெல்லாம் பகவான் வருவாரான்னு தெரியாது. எப்படி பகவான் வர நம்மளால முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். பண்ணினா பகவான் நிச்சயமா அருள் பண்ணியே தீர்வார். நம்பிக்கையோடு எப்ப நமக்கு பிரார்த்தனை பண்ண தோணும்னா அப்ப வருவார். ஆனா அது வரைக்கும் நம்பிக்கை வரட்டும் சார், அப்ப பாத்துக்கிறேன்னு சொன்னா எப்ப வருவோம்னு தெரியாது. வர்ற வரைக்கும் என்ன பண்ணுவோம்? விடாம பகவான் கிட்ட வேண்டிட்டே இருப்போம். திரௌபதி இப்படி இருக்கிற வரைக்கும் வரவே இல்லை. ரெண்டு கையை தூக்கி கோவிந்தா 100% சரணாகதி, என்னன்னா ஒண்ணுமே முடியாதுன்னு ஒரு நிலை வரும்போது பகவான் கிருபை பண்ணிட்டார் இல்லையா? இப்ப நம்ம பண்ணும் போதே நடந்தா நடக்கும் சார் பாத்துக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். பாத்துக்கலாம் பகவான் கொஞ்சம் பாத்துக்குவார். வேணும்னு சொல்லி ஆண்டாள் பிரார்த்தனை பண்ணினார் இல்லையா? அப்படி இல்லைன்னா பகவான் நாமத்தை 14 இடத்துல பாடுன்னு ஏன் வந்து தாயார் ஒரு இடத்துல சொன்னா போதாதா? உலகத்துக்கே தாய் யாரு? ஆண்டாள் தாயார் மகாலட்சுமி. நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய நல்லா வளர்க்கணும், பார்த்து வளர்க்கணும், நல்லா சாப்பிடுறது கொடுப்போம், சத்தான ஆகாரத்தை கொடுப்போம், எல்லாம் கொடுப்போம். படிக்கிறதுக்கு ப்ரீகேஜி போகுதுன்னா அந்த குழந்தைய அம்மா எப்படி இருக்கும்? போடா குழந்தை நல்லபடியா என்ன சொல்லி அனுப்புவாங்க? நல்லா படிச்சுட்டு வர அனுப்புவாங்க. சரி, அதுக்கு அடுத்த கிளாஸ் போயாச்சு, பஸ் ஸ்டாண்டர்ட் போயாச்சு. இப்ப சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்களா? சரி, இப்ப 10th போயாச்சு, சொல்ல மாட்டாங்கல்ல? அம்மா சொல்லுவாங்க. சரி சொல்றாங்க. பிளஸ் 2 முடிச்சாச்சு, பிளஸ் 2 பரிச்சை வருது, அப்ப சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. காலேஜ் சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. சரி, இப்ப 2 டிகிரி முடிச்சு காலேஜ்ல ஒரு ப்ரொஃபஸரா போயிட்டாரு, இப்ப வேலை பார்க்கிறாரு. இப்ப என்ன பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கா பையன். இப்ப என்ன சொல்லுவாங்க அம்மா? என்ன சொல்லுவாங்க? நல்லா படிக்கிறா, டாக்டர் பட்டம் வாங்கிட்டா என்ன கிடைக்கும்? நிறைய சேலரி கிடைக்கும், ஒரு டாக்டர் ஒரு கௌரவமா நிறைய ஒரு மதிப்பு இருக்கும்டா படிக்கிறாங்க. ஏன் வந்து இந்த குழந்தைய அம்மா ப்ரீகேஜில இருந்து பிஹெச்டி வரைக்கும் படிப்படிங்கிறாங்கன்னா அம்மாவுக்கு என்ன இருக்கு? அந்த குழந்தை மேல என்ன இருக்கு? அக்கறை இருக்கு இல்லையா? அது மாதிரி நம்ம எல்லாம் யாருடைய குழந்தைகள்லாம்? பகவானுடைய குழந்தைகள். நம்ம மேல பகவான் இருக்கிற அக்கறையினால என்ன சொல்றாங்க? நீ கடவுளுடைய நாமத்தை பாடுவா, கடவுளுடைய நாமத்தை பாடு. எப்பெல்லாம் பாடுறாங்க? துஞ்சும் போதும் மலைமே துயர் பாடி நினைவே துயரிலே சொல்லிடும் நன்றாம் நன்றுதான் கண்டே நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமம். எப்ப சொல்லலாம்னா நல்ல சௌக்கியமா இருக்கும்போது சொல்லலாமானா சொல்லலாம். ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது சொல்லலாமானா சொல்லலாம். அவ்வளவு கஷ்டம் லிஸ்ட் கொடுக்குறார். துன்பும் போதும் மலைமே நீ கஷ்டப்படும் போது, துக்கப்படும் போது, ரொம்ப குழப்பத்தில் இருக்கும்போது, ரொம்ப வேதனையில் இருக்கும்போது, தாங்க முடியாத பிரச்சனைகள் போது சொன்னா அந்த கஷ்டத்துல இருந்து பகவான் வெளியே கொண்டு வந்துருவார். நல்ல வேலை சார் சொன்னீங்க. இதே மாதிரி கஷ்டம் இருக்கும்போது மட்டும்தான் சொல்லணுமா? கேட்க ஆழ்வார் என்ன சொல்றார்? துயர் வாரி நினைவே. துயரம் கஷ்டம் வர மாதிரி இல்லை, ஆனா வர்ற மாதிரி தெரியுது. அப்ப சொன்னா அந்த துயரம் வராமலே போயிடும்.
வந்தா வந்ததெல்லாம் போகுது, வர்ற மாதிரி இருந்தா வராமலே போகுது. இப்ப மூணாவது கோஷ்டி நம்ம. எனக்கு கஷ்டமும் இல்ல, கஷ்டம் வர்ற மாதிரி இல்ல. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். சொல்ல டக்குனு மனசு வர மாட்டேங்குது. எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். எப்ப நல்லா இருக்கும் தெரியுமா? நல்ல உலகத்தை கண்ணை திறந்து பார்த்தா நம்ம இப்ப எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கும். எங்கேயோ இருந்து எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி கோயிலுக்கு நடந்து வந்து உள்ள உட்கார்ந்து இருக்கோம் இல்லையா? இது யாருடைய அருளால? பகவானோட கிருபை பண்ணியிருக்காரா இல்லையா? இந்த நேரம் பாருங்க, நீங்க ட்ரெயின்ல வந்திருந்தீங்கன்னா அங்க ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கண்ணு தெரியாத ஒரு மாற்றுத்திறனாளி எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பத்தியோ பருப்பியோ எத்தனை முறை கத்தி கத்தி நிக்கிறார், உழைச்சி சாப்பிடுறாரு. தனக்கு அப்படி ஒரு இது இருந்தா கூட அதை உழைச்சி சாப்பிட எவ்வளவு நேரம் கத்தி கத்தி ஒரு ஒர்க் பண்றாங்க. உலகத்துல எவ்வளவு பேர் எத்தனை வேலை பண்ணி சம்பாதிக்கிறாங்க, எத்தனை கஷ்டங்கள் இருக்கு. எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ கஷ்டம். இந்த நேரம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட நல்லாதான் சார் இருந்தாரு, ஒரு 10 நாள் வந்து மாத்திரை போடாம விட்டார், அதனால வந்து கை காலெல்லாம் லேசா எடுத்துருச்சு. எவ்வளவு கஷ்டம். நடந்து போனா சார், போகும்போது பார்க்காம ஏதோ கல்ல போய் காலை தட்டிக்கிட்டார், கவனிக்காம விட்டார். அந்த கல்ல சின்ன அடிதான், ஆனா கவனிக்காம டாக்டர் கிட்ட போய் பார்த்து ஊசி மருந்து எடுத்துக்கிட்டாரு. சலம் பிடிச்சு ஒரு சைடு ஃபுல்லா ஏறிச்சு, ஒரு சைடு வேலை செய்யல. எவ்வளவு பேருக்கு இந்த நேரத்துல கஷ்டத்துல இருக்காங்க. இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? இப்ப எப்படி இருக்கோம்? நம்ம எல்லாம் பகவான் வந்து அவருடைய திருவடியில வந்து நிறுத்தி வச்சிருக்காரு இல்லையா? இப்ப நம்ம பகவான் இவ்வளவு கிருபை பண்ணியிருக்காரு இல்லையா? அந்த கிருபைக்கு என்ன பண்ணலாம்? ஒரு நன்றி சொல்லலாம் இல்லையா? அந்த நன்றி என்னது? அவருடைய நாமத்தை சொல்லணும். நன்றி அவருடைய நாமத்தை, கடவுளுடைய பேரை சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணினா நம்ம பிரார்த்தனை நிச்சயமா பகவான் நிறைவேற்றிருக்கார். அதனால ஆழ்வார் சொல்றார், கஷ்டமா இருக்கும்போது நாமா சொல்லு, கஷ்டம் வெளியே போயிடும். கஷ்டம் வர மாதிரி இருந்து நாமா சொன்னா கஷ்டம் வராமலே போயிடும். கஷ்டம் இல்லாம நல்லா இருக்கும்போது நாமா சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? இப்ப நல்லா இருக்கும் இல்லையா? இதை விட பல மடங்கு நல்லா இருக்கும். அதனால பகவான் நாமம் அப்பேற்பட்ட விசேஷமானது. பகவான் கிருபாலு, பகவான் தயாளு. பகவான்கிட்ட மனமுருகி நம்ம பிரார்த்தனை பண்ணினா நம்ம பிரார்த்தனைய நம்ம சௌந்தரராஜ பெருமாளும் தாயாரும் சொர்ண ஆகர்ஷ்ண பேருடைய சந்ததியில நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் சீக்கிரமே அது சீக்கிரமே நிறைவேறும். எல்லாருக்கும் நிறைய பிரார்த்தனை இருக்கும். அந்த பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறணும்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை பண்ணணும். ஒருத்தருக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு வந்திருக்கலாம், ஒருத்தருக்கு என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு வந்திருக்கலாம். சார் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு 4 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, குழந்தை வேணும்னு ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்கலாம். ரொம்ப கடன் தொல்லைனால மனவேதனையில் இருக்கேன், அந்த கடன் எல்லாம் வேகமா கட்டி முடிக்கணும்னு ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்கலாம். ஒருத்தர் எனக்கு 3 பேருக்கு கடன் கொடுத்துருக்கேன், பல லட்சம் ரூபாய், அதெல்லாம் திருப்பி நல்லபடியா வரணும்னு சொல்லி ஒருத்தர் வேண்டி இருக்கலாம். எனக்கு உடம்பு ஆரோக்கியம் வேணும்னு எல்லாருக்கும் தான் வேணும், மன நிம்மதி வேணும்னு வந்திருக்கலாம். நான் சொன்னது 1-2 தான். என் குடும்பத்துல சில பேர் சில விஷயத்துக்காக பிரிஞ்சிருக்காங்க, ஒன்று சேரணும்னு சில பேர் வந்திருக்கலாம். எத்தனையோ விதமான பிரார்த்தனைகள். ஒரு நியாயமான விஷயத்துக்காக கோர்ட்ல கேஸ் நடக்குது 10 வருஷமா, தர்மம் நம்ம பக்கத்துல இருக்கு, ஆனா நல்லபடியா ஜெயிச்சு வரணும். அது ஒரு பிரார்த்தனை தானே, நல்ல நியாயமான பிரார்த்தனை. இது மாதிரி நான் 1-2 வெளியே சொல்ல முடியும், பல விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாத பிரார்த்தனை எல்லாம் இருக்கும். எல்லாரும் நம்ம சௌந்தரராஜ பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம், நம்ம வேண்டுதல் எல்லாம் நிறைவேறட்டும், நம்ம எல்லாரும் சௌக்கியமா இருக்கட்டும், நம்ம ஊர் நல்லா இருக்கட்டும், நம்ம நாடு நல்லா இருக்கட்டும், இந்த உலகமே சௌக்கியமா எல்லாருமே நல்லா இருக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். பகவான் நம்ம எல்லாருக்கும் அருள் பண்ணட்டும். இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டி பிரார்த்தனை பண்ணுவோம். எல்லாருடைய பிரார்த்தனையும் பகவான் நிறைவேற்றி வைப்பார். பிரார்த்தனை பண்ண வேண்டியது நம்ம வேலை, நிறைவேற்றி வைக்க வேண்டியது பகவான் நிச்சயமா நம்ம கிருபை பண்ணுவார். பகவான் கிருபாலு, பகவான் தயாளு. யாரெல்லாம் என்னென்ன மனசுல நினைச்சு பிரார்த்தனை பண்றோமோ அந்த பிரார்த்தனைகள் விரைவில் சீக்கிரமா பகவானுடைய அருளால நிறைவேறும் வேண்டிட்டு எல்லாரும் நல்ல கையை தட்டி உற்சாகமா நாம சொல்ல வேண்டும். பகவானுடைய திருவடியில நம்ம பிரார்த்தனையை வச்சுட்டு ரெண்டு கையையும் நல்லா தூக்கி தட்டி நாம சொல்லி வேண்டும். சர்வத்ர கோவிந்தா கோவிந்தா, ஹரே ராம 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 ஹரே ஹரே, Hare Rama Hare
Krishna Krishna Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare Sarvatra Govinda Nama Sankirtanam Govinda. இந்த புது வருஷம் பகவான் நம்ம கையை பிடிச்சு நமக்கு எது நல்லதோ அந்த இடத்துக்கு கொண்டு போவார், எது தேவையோ அதை தானா விலைக்கு விட்டுருவார். நாக்குல நாமா இருக்கும் போதெல்லாம் பகவான் நம்ம கூட இருப்பார். பகவான் இருக்கிற இடம் வெற்றி தான், வெற்றி தான், வெற்றி மேல. பகவானுக்கும் பகவான் நாமத்துக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. நம்ம நாக்குல பகவான் நாமா இருக்கிற வரைக்கும் கூட யார் இருப்பாங்க? பகவான் இருப்பார். அப்ப பகவான் இருக்கிற இடம் ஜெயம் தானே, வெற்றி தானே. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? வாக்கிங் போனாலும் நாமா சொல்லலாம். நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம், நம்ம ஆபீஸ்ல போய் உட்கார்றோம், ஒரு பத்தி பொறுத்துறோம்னா ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா வீட்டுல சமையல் பண்றோம், அந்த சாப்பிட்டு எல்லாரும் ஆரோக்கியமா சௌக்கியமா நல்லா மன நிம்மதியோடு இருக்கணும். சமையலுக்கு என்ன சமையல் பண்றோமோ அரிசியோ பருப்போ எது எடுத்தாலும் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. பால் ஸ்டவ் பத்த வைக்கும் போது பால் பாக்கெட் கட் பண்ணி ஊற்றும் போது என்ன சொல்லிட்டு வரணும்? பால் எப்படி பாக்கெட்ல இருந்து வருதோ அந்த நாக்குல இருந்து நம்ம நாக்குல இருந்து என்ன வரணும்? ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா பால் எப்படி பொங்கி வருதோ அது மாதிரி நம்ம மனசுல நல்ல விஷயங்கள் எல்லாம் பொங்கி வரும். சுவாமி இவ்வளவு நேரம் நாமாவளி சொல்ல வச்சிருந்தார். அவர் சொல்லியிருப்பார் கூடார வெள்ளி அப்படிங்கிற அற்புதமான நாள் நாளைக்கு. ஆண்டாள் பாவை நோன்பு அப்படிங்கிற விரதம் இருந்து அந்த விரதத்தை பூர்த்தி பண்ண நன்னாள் நாளைக்கு நம்ம கோயிலையும் நடக்கும். அது குறிப்பா இந்த கூடார வெள்ளி அன்னைக்கு தான் அழகர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிற ஆண்டாள். நாம் ரங்கநாதனையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ரீதியில நம்ம வேண்டுதல் வேண்டவில்லையா அது மாதிரி ஆண்டாள் வேண்டிக்கிறார். 4 நறுங்களில் சூழ் மாநிலம் சோலை நம்பிக்கை 100 தடா வெண்ணெய் வாயிலிருந்து பராவி வைத்தேன். நிறைய வெண்ணெய் பிடிக்குமா கிருஷ்ணனுக்கு, அதனால வெண்ணெய் கொடுக்கிறேன் 100 பாத்திரத்துல. 2வது 100 சொல்றார், 100 தடா நிறைந்த அக்கார வரிசல் சொன்னேன் அப்படிங்கிறார். எனக்கு ரங்கநாதனையே கல்யாணம் பண்ணி வச்சியானா உனக்கு அக்கார வரிசல் 100 பாத்திரத்துல பண்றேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாலும் மறந்துட்டான் அந்த பிரார்த்தனைய. அதை பிற்பாடு வந்து ராமானுஜர் தான் நடத்தி காமிச்சார். அதனுடைய வைபவமா நாளைக்கு அந்த வைபவம் நடக்கும். 100 பாத்திரத்துல அக்கார வரிசல் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி பொதுமக்கள் எல்லாத்துக்கும் அந்த பிரசாத நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தை விநியோகம் பண்ணுவாங்க. இந்த கூடாரவெளின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா பகவானுடைய அற்புதமான குணத்தை சொல்லக்கூடிய நாள் தான் கூடார வேலி. அதுக்கு பதம் பிரிச்சு பார்த்தா நமக்கு தெரியும். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு பக்தனானவர் இன்னைக்கு அஷ்டமி பூஜைக்கு நம்ம எல்லாம் வந்திருக்கோம் சேர்ந்து. பஸ்ஸை பிடிச்சி இங்க இருந்தோ தேடி வந்து இந்த பூஜைக்காக மெனக்கெட்டு உட்கார்ந்து வைரவா எனக்கு அனுகிரகம் பண்ணி கொடு, சௌந்தரராஜ பெருமாளா எனக்கு அனுகிரகம் முடியும் பண்ணி கொடுன்னு வேண்டி கேட்டு
அதற்கப்புறம் பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணாருன்னா அது நியாயம் இருக்கு. ஆண்டாள் என்ன சொல்றான், அப்படி இல்ல, பெருமாள் அது மட்டும் செய்ய மாட்டார். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, கோயிலுக்கு வரமாட்டேன் பிடிவாதம் பிடிக்கிறவனுக்கு கூட அனுகிரகம் பண்ணுவார் பெருமாள் அப்படிங்கிற ஆண்டாள். அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி நம்ம சௌந்தரராஜ பெருமாள் நம்மளை எல்லாம் கூட்டி வந்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறதே அவருடைய கிருபையினால் தான். அதெல்லாம் வந்திருக்கிறவா எல்லாரும் என்ன பிரார்த்தனை வேண்டி வந்திருக்கீங்களோ அது ஆத்மார்த்தமா இருக்கிற இடத்துல இருந்து அமைதியா பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணி கொடுப்பார். ரொம்ப ரொம்ப வரப்பிரசாதி இந்த பைரவர். அவ்வளவு பேத்துக்கும் அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்க. அதனால உங்களுக்கு இந்த பிரார்த்தனை கண்டிப்பா நிறைவேறும். அதுக்கப்புறம் முக்கியமா பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தயவு செய்து முண்டி அடிச்சு ரொம்ப சிரமப்பட்டு வர வேண்டாம். எல்லாரும் சேவிக்கிற மாதிரி நிர்வாகம் ஏற்பாடு பண்ணியிருக்கா. நீங்க எல்லாம் சேவிச்சு போனதுக்கு அப்புறம் தான் அடுத்த பூஜை நாங்க ஆரம்பிப்போம். அதனால தயவு செய்து தீபாராதனை ஆன உடனே பொறுமையா லைன்ல வந்து பக்கத்துல பைரவருக்கு அபிஷேகம் பண்ண அந்த புஷ்பம், சுவாமி மேல சேர்த்த அந்த மஞ்சள் ரெண்டு தான் முக்கியமான பிரசாதம். அது ரெண்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க. பொறுமையா வாங்கிட்டு பிரசாதம் வாங்கி போடும் வேண்டி கேட்டுக்கிறோம். கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா. வைரவாய நமாவோம், பூதநாராய நமாவோம், பூதாத்மனே நமாவோம், பூதவாமனாய நமாவோம், க்ஷேத்ரஜாய நமாவோம், க்ஷேத்ரபாணாய நமாவோம், க்ஷேத்ரஜ்ஞாய நமாவோம், க்ஷத்ரியாய நமாவோம், விராஜே நமாவோம், ஸ்மதானவாசினே நமாவோம், மாம்சாசினே நமாவோம், சர்ப்பராசனே நமாவோம், ஸ்மராந்தகிருதே நமாவோம், வக்ரபாய நமாவோம், பாலபாய நமாவோம், சித்தாய நமாவோம், சித்திதாய நமாவோம், சித்த சேவிதாய நமாவோம், கங்காராய நமாவோம், காலச்சமனாய நமாவோம், காட்டாய நமாவோம், கலாய நமாவோம், கனவே நமாவோம், கலகே நமாவோம், கணேத்ரே நமாவோம், பகுநேத்ரே நமாவோம், பிங்கலோச்சனாய நமாவோம், சூலபாலகே நமாவோம், ஸ்ரீ சுவர்ண ஆகர்ஷண பைரவ சுவாமினே நமாவோம், சரணாரவிந்தயோகம் நானாவித பரிமள பத்திர புஷ்பாஞ்சலி समर्पयामि. वाद्यम् நாங்கள் அம்மாவைக்கு சாட்சி நீராடினால் நீங்கள் உம்மாறு மீது ஒன்று மிருதங்கள் உருவ உங்களை போதும் ஒருவன்று கண்டெடுப்ப எங்காவது பற்றி வாங்கப்படுவதற்கு வல்லரும் பெறுவதற்கள் ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.